இன்றைய நாளின் விசேட செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது pepmytrip.lk. உங்கள் விமானச்சீட்டுக்களை இணையம் மூலம் துரிதகதியில் பெற்றுக்கொள்ள pepmytrip.lk. வணக்கம். இது இன்றைய நாளின் விசேட செய்திகளின் தொகுப்பு. எரிபொருள் பணி பகிஷ்கரிப்பு வெற்றியடைந்துள்ளதாக தொழிற்சங்கங்கள் அறிவிப்பு. போராட்டத்தை கைவிட்டது GMO. யாழ் சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் போலீஸ் நிலையத்தில் சரண். நாட்டின் பாதுகாப்பு தொடர்பில் விசேட கலந்துரையாடல். முதலமைச்சர் எடப்பாடியை சந்தித்துள்ளனர் விவசாயிகள். இரட்டை கோபுர தாக்குதலில் கட்டாரிற்கு தொடர்பு. பாகிஸ்தானில் தற்கொலை தாக்குதல். வைத்தியசாலை மீது தாக்குதல், 35 பேர் பலி. நேற்று நள்ளிரவு முதல் தாம் ஆரம்பித்துள்ள பணிப்புறக்கணிப்பானது தற்பொழுது வரை வெற்றியடைந்துள்ளதாக கனியவள தொழிற்சங்கம் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. திருகோணமலை எண்ணெய் தாங்கி இந்தியாவிற்கு வழங்குவது தொடர்பில் அரசாங்கம் இனிமேலாவது சிந்தித்து பார்க்க வேண்டும் என இந்த சங்கத்தின் ஏற்பாட்டாளர் TJ ராஜகருணா தெரிவித்துள்ளார். தமது கோரிக்கைகளுக்கு நேற்று வரை சிறந்த முடிவுகள் எதுவும் கிடைக்கவில்லை என்றும் இதன் காரணமாக தாம் பணிப்புறக்கணிப்பை ஆரம்பித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். எனினும் தமது பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்காவிடின் பணிப்புறக்கணிப்பை தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்று TJ ராஜகருணா தெரிவித்தார். இதேவேளை நேற்று நள்ளிரவு முதல் கொழும்பு, மலையகம் உள்ளிட்ட பல இடங்களில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் வாகன சாரதிகள் நீண்ட வரிசைகளில் காத்திருந்து எரிபொருள் நிரப்பி செல்வதை அவதானிக்க முடிந்தது. அரசு வைத்திய அதிகாரிகளின் சங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட பணிப்புறக்கணிப்பானது கைவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் சாகல ரத்நாயக்கவுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் குறித்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பல அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து அரசு வைத்திய அதிகாரிகளின் சங்கமானது இன்று காலை 8 மணி முதல் நாடு தழுவிய ரீதியில் பணிப்புறக்கணிப்பை முன்னெடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டு மக்கள் டெங்கு நோயினால் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்ற நிலையில் அரசு வைத்திய அதிகாரிகளின் சங்கத்தினர் அற்ப காரணங்களுக்காக போராட்டத்தில் அடிக்கடி ஈடுபட்டு வருகின்றமை பொதுமக்கள் பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். கடந்த சனிக்கிழமை நல்லூர் பகுதியில் வைத்து யாழ் நீதிமன்றத்தின் நீதிபதி M இளஞ்செழியனை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் யாழ் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவராச ஜெயந்தன் என்ற குறித்த நபர் புனர்வாழ்வு பெறாத முன்னாள் விடுதலை புலிகள் அமைப்பின் உறுப்பினர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2012ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற கொலை சம்பவங்கள் பலவற்றுடன் தொடர்புடைய குறித்த நபர் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சந்தேக நபரை கைது செய்ய 3 போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டிருந்த நிலையிலேயே சந்தேக நபர் இன்று யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பாதுகாப்பு தொடர்பில் விசேட கலந்துரையாடல் ஒன்று வெளிவிவகார அமைச்சர் ரவி கருணாநாயக்க தலைமையில் இடம்பெற்றுள்ளது. வெளிவிவகார அமைச்சில் இடம்பெற்ற இந்த விசேட கலந்துரையாடலில் பாதுகாப்பு செயலாளர், ராணுவ தளபதி மற்றும் போலீஸ் மா அதிபர், இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பாதுகாப்பு பிரிவின் விசேட அனுபவங்கள் மற்றும் பயிற்சியினை ஏனைய நாடுகளுடன் இணைந்து கொள்ள மற்றும் பாதுகாப்பு பிரிவினர் வெளிநாட்டு பயிற்சிகளை பெறுவது உள்ளிட்ட கலந்துரையாடல்கள் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வடக்கு கிழக்கு மக்களின் வாழ்வாதாரத்தை பலப்படுத்துவதற்கு பாதுகாப்பு பிரிவின் ஒத்துழைப்பு எவ்வாறு அமைய வேண்டும் என்பது தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையின் பாதுகாப்பு தொடர்பில் சர்வதேசத்தில் ஏற்பட்டுள்ள தவறான அபிப்பிராயங்களை எவ்வாறு சீரமைத்தல் தொடர்பிலான அவதானங்களும் செலுத்தப்பட்டதாக வெளிவிவகார அமைச்சின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து மனு ஒன்றினை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. டெல்லி ஜந்தார் மந்தார் பகுதியில் ஐயா கண்ணு தலைமையில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் 15வது நாளாக இன்று தங்களது 2ஆம் கட்ட போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள ராம்நாத் கோவிந்தின் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக சென்றுள்ள எடப்பாடியை ஐயா கண்ணு தலைமையிலான விவசாயிகள் இன்று சந்தித்துள்ளனர். குறித்த சந்திப்பில் விவசாயிகளின் கடன் பிரச்சனைகள், நதிகள் இணைப்பு, வறட்சி நிவாரணம் உள்ளிட்ட பிரச்சனைகள் தொடர்பிலும் உடனடியாக தீர்வு ஒன்று வழங்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவின் ஸ்கை நியூஸ் தொலைக்காட்சி அமெரிக்காவின் இரட்டை கோபுர தாக்குதலில் கட்டாரிற்கு தொடர்புள்ளதாக ஆவணப்படம் ஒன்றை வெளியிட்டுள்ளமை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த ஆவணப்படத்தில் 2001ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி இரட்டை கோபுரங்கள் மீது இந்த தாக்குதலுக்கு மூளையாக செயற்பட்டு வந்த காலித் ஷேக் முகமதிற்கு கட்டார் தொடர்ந்தும் நிதி உதவி வழங்கி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 1996ஆம் ஆண்டு டோஹாவில் காலிதை அமெரிக்க புலனாய்வு அதிகாரிகள் கைது செய்ய முயற்சி மேற்கொண்டிருந்த நிலையில் கட்டார் அமைச்சர் அப்துல் பின் காலித் அல்தானி அவரை இரகசியமாக தப்பிக்க வைத்துள்ளார் எனவும் இதனாலேயே இரட்டை கோபுரம் தகர்க்கப்பட்டது எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அல் கைதாவின் தலைவர் பின் லேடன்
குழுக்களுக்கும் அல்தானியிற்கும் நெருங்கிய தொடர்பு இருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. டோஹாவில் காலிதை கைது செய்யும் போது இரு நாட்டு அதிகாரிகளிடையே இடம்பெற்ற கலந்துரையாடல்களும் குறித்த ஆவணப்படத்தில் இடம்பெற்றுள்ளது. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தின் முதலமைச்சர் ஷாபாஸ் ஷெரீஃபின் வீட்டிற்கு அருகில் தற்கொலை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனால் 22 பேர் பலியாகியுள்ளதுடன் போலீசார் உள்ளிட்ட 30 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. போலீசாரை குறிவைத்து இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து குறித்த பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. மேலும் கடந்த ஏப்ரல் மாதம் பாகிஸ்தானில் மேற்கொள்ளப்பட்ட தற்கொலை தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 15 பேர் காயமடைந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஆப்கானிஸ்தானின் கோர் மாகாணத்தில் உள்ள அரச வைத்தியசாலைகளில் தலிபான் தீவிரவாதிகள் மேற்கொண்ட தாக்குதலில் 35 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த வைத்தியசாலைக்குள் சென்றுள்ள தீவிரவாதிகள் சிலர் வைத்தியசாலைக்கு தீ வைத்ததுடன் அங்கிருந்த அப்பாவி பொதுமக்கள் மற்றும் நோயாளிகள் உள்ளிட்ட அனைவர் மீதும் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் தலிபான் தீவிரவாதிகளின் தாக்குதல் அதிகரித்து வருகின்ற நிலையில் அந்த நாட்டின் சுமார் 40% பகுதிகள் தீவிரவாதிகளின் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இன்றைய நாளின் விசேட செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது pepmytrip.lk. இது தொடர்பாக மேலதிக தகவல்களை எமது இணையதளத்தில் பார்வையிடலாம். tamil.live360.lk